இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் தென்னந்தோப்புக்கு தாங்க. மாமா தேங்காய் வெட்டுறவங்களெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நேரமே வந்துட்டாங்க. இப்போ காற்று காலை வேற ஆரம்பிச்சிருச்சுங்களா, காயெல்லாம் நிறையா விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் ஆளுங்களை வர சொல்லி காயெல்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு மாமா எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க. நானும் சாத்விக்கும் போய் பார்க்கலான்ட்டு நைட்டே முடிவு பண்ணியிருந்தோங்க. ஆனால் காலையில் அவன் எந்திரிக்கிறக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளார பாதி மரத்தில் எல்லா காயெல்லாம் போட்டுட்டாங்க. கடைசி ஒரு 10-20 மரம் தான் மீதி இருந்ததுங்க. அதுக்கெல்லாம் காய் போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி காயெல்லாம் இருந்ததுன்ட்டு எல்லாம் அள்ளி போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து அள்ளி போட்டுட்ருந்தோங்க. ஆனால் இந்த சாத்விக் டிராக்டரில் ஏறி உட்காந்துக்கிட்டாருங்க. அவரை டிராக்டரில் ஏற்றி விடங்காட்டி நல்லா குஷியாயிட்டாருங்க. காயெல்லாம் போடுறத பார்த்துட்டு டிராக்டரை ஓட்டுறத பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாருங்க. நாங்களும் காயெல்லாம் அள்ளி போட்டுட்ருந்தாங்க. காயோட உற்பத்தி கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் ரேட் அந்தளவுக்கு போகுதுங்க. உங்கள் ஊரில் எல்லாம் என்ன ரேட்டில் போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேப்பில் இளநீ வெட்டி தந்தாங்க. அதை எல்லோரும் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னும் காயெல்லாம் இருந்தது. அப்புறம் மட்டை எல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு காயெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் முன்னாடி ஸ்கூட்டியில் போயிட்டோங்க. அப்புறம் காயெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் தாங்க போட போகிறோம். அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் போட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம்.